ஹை கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் டிகோடிங். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆலவந்தான் மூவியோட டிகோடிங் பார்ட் 1 வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இந்த படத்தில் வந்து நந்தும் விஜயும் வந்து ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக காமிச்சிருப்பாங்க. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னாலே அவங்களுக்குள்ள சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இந்த படத்தில் நம்ம விஜய் கேரக்டருக்கு நந்து கேரக்டருக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். 2 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்க, 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, 2 பேரும் ஃபைட் பண்ணுவாங்க. நிறைய சீனில் வந்து விஜய் வந்து நந்து எப்படி என்ன பிளான் பண்ணுவார்னு அவர் முன்னாடியே பிளான் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதோ பாருங்க அந்த சீனை. ஏன் திங்க் பண்ணி இப்போ நந்து எங்க இருக்கான்னு சொல்லலாமே. இப்போ ஃபார் ஆல் யூ நோ இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறத வெளியே இருட்டில் நின்று பார்த்துட்டு இருக்கானோ என்னமோ. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நந்து கேரக்டர் வந்து ஒரு ஃப்ளிப் டைப் சன் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது கூட ஒரு டீட்டெயில் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரே சொல்வார், வெறிய கடவுள் உள்ளே மிருகம் விளங்க முடிய பரிச்சை நான். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த கிளாஸ் போட்டிருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கிளாஸ் ஓப்பனாக இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளோட குவாலிட்டியை வந்து இது பண்ணுவார். அதேமாதிரி அந்த அவர் கொலை பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதுவை க்ளோஸ் பண்ணிடுவார். அப்போ மிருகத்தோட குவாலிட்டியை வந்து இது பண்ணுவார். அது நிறைய சீனில் காமிச்சிருப்பாங்க. இதை பாருங்கள், நான் அந்த சீன்ஸ் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் ஓப்பனில் இருக்கும், அதனால் அவர் காடோட குவாலிட்டி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவார். இது தேஜஸ் பண்ணியை கொல்ல போகிற சீனில் பார்த்தீங்கன்னா அந்த மோடை சேஞ்ச் பண்ணுற மாதிரி அவர் அந்த கிளாஸை மூடிட்டு உள்ளே போவார். பாருங்கள், இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அப்புறம் தெரியாமல் ஒருத்தரை கொலை பண்ணிவிடுவார். கொலை பண்ண பிறகு அந்த கிளாஸை கழட்டிட்ட பிறகு ஐயோ சாரி அப்படின்னு ஒரு காடோட இது குழந்த மாதிரி இது பண்ணுவார். சின்ன வயசில் நந்துவும் விஜயும் இருக்கிற ரூமில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு டிராயிங் போட்டிருப்பாங்க. அந்த மாஸ்க், அந்த டிராயிங்கில் ஒரு அந்த கேரக்டரோட மாஸ்க் தான் ஃபேண்டம் ஹீரோ மாஸ்க்கு தான் இந்த கிளைமேக்ஸ் அவர் சேசிங் சீனில் நம்ம நந்து போட்டிருப்பாரு. இந்த மாதிரி கார்ட்டூன் ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்தில் நிறையா இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீனில் பார்த்தீங்கன்னா நந்து கேரக்டர் வந்து ஒரு முள்வேலிக்கு வெளியே நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் இந்த கொடுமைகள்லேருந்து இந்த உலகத்தை விட்டு நல்லா போகிறாரு அப்படின்னு அது சிம்பாலிசம் பண்ணுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசில் அவங்க சித்தி கொடுமைலாம் அனுபவிக்க போது பார்த்தீங்கன்னா ஒரு முள்வேலி உள்ளே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது ஒரு சூப்பரான ஒரு ரைட்டிங்கு, கமல் சாரோட ரைட்டிங்கு. அந்த சீன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த படத்தில் நிறைய இடத்துல கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. அது என்ன சிம்பாலிசம் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸோட சிம்பாலிசம். ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு எப்படி வேணால் இருக்கலாம். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நந்து அவங்க அம்மா அந்த கண்ணாடியில் தெரிவாங்க. அவர் போய் அந்த கண்ணாடியில் போது அந்த கண்ணாடி பிரேக் ஆகும். அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க அம்மா வந்து கூப்பிடுவாங்க. அப்போ தான் கிளைமேக்ஸில் அந்த கேஸ் சிலிண்டர் வெடிக்க வச்சு செத்துருவார். இது ஒரு சூப்பரான ரைட்டிங் டெக்னிக்குன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்கும் இந்த டெக்னிக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மெட்டஃபராக வந்து நந்து கேரக்டருக்குன்னா என்ன எதோட கம்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கோட கம்பேர் பண்ணுவாங்க. போன வீடியோவில் நிறைய இது சொல்லியிருப்போம் உங்களுக்கு. விஜய் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அவர் மேலேருந்து கீழே விழுந்துட்டு அந்த பல்லை பிடுங்கி போட்டுருவார். அதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒன்றுமே நந்துவால் ஆபத்து கிடையாதுன்னு சொல்ல வராங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்கிறேன். நம்ம ஜெயம் ரவின்னு சொல்லக்கூடாதா, நம்ம ரவி மோகன் வந்து இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு நம்ம கமல் சார் கிட்ட. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு. எது நாகார்ஜுனாவா? இந்த ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் நம்ம கமல் சாரோட படங்கள் நிறையா பாருங்கள். உங்களுக்கு நிறையா வந்து ஸ்டெப்ஸ் கிடைக்கும், நிறையா நீங்கள் கற்றுக்கலாம். அவரோட ஃப்ளாப் பண்ண படமாக இருக்கட்டும், எந்த படமாக இருக்கட்டும் நிறைய கற்றுக்கலாம். இந்த சீரீஸில் வந்து த மோஸ்ட் அவைட்டட் வீடியோ வந்து அடுத்த வாரம் வரப்போகுது. இது என்ன மூவினா த மோஸ்ட் செலிப்ரேட்டிங் வெற்றிமாறன் சார் மாஸ்டர் பீஸ் வட சென்னை. காத்திருங்கள். பாய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவம்பர் 6 வந்து நம்ம கமல் சார் பர்த்டே வருது. அப்போ வந்து நம்ம கமல் சார் என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் நம்ம இந்தியன் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறோம். அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வரட்டா மாமே.